இன்னைக்கு எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா பூலோக கைலாயம் அப்படின்னு இந்த கோயிலை அழைப்பாங்க. மதுரையில் உள்ள பஞ்சபூத தலத்துல இந்த கோயில் நிலத்தலம். இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட தனித்துவமான சிறப்புகள் இருக்கு. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒருத்தன் தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா சொல்லுவாங்க, எந்த பிறவில பண்ண பாவமோ இந்த பிறவில இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இது மாதிரியான முந்தின பிறவிகளில் செஞ்ச பாவத்தெல்லாம் நீக்கி இந்த பிறவியில மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் இந்த சிவன். இந்த சிவன் பேர் பார்த்தீங்கன்னா இம்மையிலும் நன்மை தருவார். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை ஆண்ட மலையாத்துவஜன் மகளான அன்னை மீனாட்சியை சிவன் கல்யாணம் பண்றார். கல்யாணம் ஆனதும் சிவன் மதுரையோட மன்னரா பொறுப்பேற்கிறாரு. அப்ப மணிமுடி சூடுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் மணிமுடி சூடி மதுரையோட மன்னர் ஆகிறாரு சிவன். சிவன் பூஜை செய்த அந்த சிவலிங்கம் இருந்த இடம் தான் இந்த கோயில். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையும் நம்ம சிவலிங்கத்தை முன்பகுதியை பார்த்து தான் சாமி கும்பிடுவோம். ஆனால் இந்த கோயிலில் சிவலிங்கத்தை பின்பகுதியை பார்த்து தான் நம்ம சாமி கும்பிட முடியும். எதனால் இப்படின்னா, இந்த கோயிலோட கருவறையில் சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் லிங்கத்தோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் நோக்கி மேற்கு சைடு இருக்கும். சிவலிங்கத்தோட பின்பகுதி பக்தர்களை நோக்கி இருக்கும். அதனால பக்தர்கள் லிங்கத்தோட பின்பகுதியை பார்த்து தான் வணங்குவாங்க. இங்கு இன்மையில் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி மூவருக்குமே ஒரே சமயத்துல தீபாராதனை பூஜை நடக்கும். குரு தோஷம் இருக்கிறவங்க இங்க உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்கினா அந்த தோஷம் நிவர்த்தியாகி நன்மை பெருகும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இந்த கோயில் நிலத்தலம். அதனால தான் யாராச்சும் புதுசாக வீடு கட்டணும்னா இங்கே உள்ள மண்ணை எடுத்துகிட்டு போய், அதாவது இந்த கோயிலில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த புதுசாக வீடு கட்டுற மண் கலவையில் கலந்து கட்டுமான பணியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு வருவதால் ஏற்படும் பலன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி முற்பிறவியில் நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு இந்த பிறவியில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். அதே மாதிரி பொறுப்புள்ள கௌரவமான பதவி உங்களுக்கு வேணுமா, இந்த கோயிலுக்கு வாங்க. நல்ல அரசு வேலை அமையணுமா, இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த சிவனை வேண்டுங்க, நிச்சயமா நடத்தி தருவார். இந்த கோயிலில் உள்ள அம்மன் பேரு மத்தியபுரி நாயகி. ஏன் இந்த பேருனா, இந்த அம்மனோட சன்னதி மதுரையோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால, அதாவது மதுரையோட மத்தியில இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு பேரு மத்தியபுரி நாயகி. இந்த அம்மனை வணங்குனா கல்யாண தடைகள்லாம் நீங்கி விரைவில் நல்ல வரன் கிடைக்கும். அது உண்மைதான் சொல்ற மாதிரி வருஷத்துக்கு இங்க ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும். இந்த கோயில்ல சக்தி வாய்ந்த கால பைரவர் சன்னதியும் இருக்கு. அது எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கும். வேற ஒரு டிவோஷனல் டூர்ல பார்ப்போம். நன்றி.